எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு இந்த கருப்பட்டி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கருப்பட்டியை வந்து 2 வாட்டி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு கனமான ஒரு பொருளை வச்சு நான் சுற்றியில் வச்சு உடச்சி எடுத்துட்டேன். அதை எதையாவது ஒன்று வச்சு உடச்சி எடுத்துகிட்டு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 100 ml தண்ணியை ஊற்றிட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் அந்த கருப்பட்டி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டத்தில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது விருந்தாரம் ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க, நன்றி. அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்து அந்த கருப்பட்டிக்கு இதில் கூழில் வந்து கலந்து விட்ருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்து கலந்து நல்லா இதாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு சின்ன ஒரு கப்பை கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்து உள்ளே எடுத்து இட்லி தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி அவிக்கிற மாதிரி அந்த புட்டை வந்து அவிச்சு எடுத்துருங்க. இட்லி தட்டில் தண்ணியை ஊற்றிட்டு இட்லி சட்டியில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு இட்லி தட்டெலாம் எடுத்து அதில் வச்சு இட்லி வைக்கிற மாதிரி ஒரு 15 நிமிஷம் வச்சு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கருப்பட்டி வந்து நல்லா சத்தானது. நன்றி.